சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஹாஃப் பாயில் சாப்பிடக்கூடாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறிய நிலையில் தான் சிக்கனை தான் ஆஃப் பாயிலாக சாப்பிடக்கூடாது, முட்டையை சொல்லவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். டிஎம்ஏ வந்திருந்தாங்க. அங்க ஒரு 8 கோடி ரூபாய் செலவில் ஒரு கேத்தலாப் ஒன்று இருதய சிகிச்சைக்கான ஒரு அதிநவீன கருவியும் ஆய்வகத்தையும் திறந்து வைத்தோம். திறந்து வைத்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன். அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். இது பத்திரிகையாளர்களுக்கானது. பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, பறவை காய்ச்சல் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, அதுக்கு எப்படி நாம ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை டிபிஹெச் ஏற்கனவே இது சம்பந்தமான வழிகாட்டு நெறிமுறைகளை தந்திருக்கிறார். பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை. பறவை காய்ச்சல் பாதிப்புகள் மனிதர்களை தொற்றாது, மனிதர்களுக்கு ஏற்படாது. இதை தெளிவுபடுத்திட்டு ஒன்று சொன்னேன். பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஒரு கோழி இறந்துட்டா இந்த கோழியை உட்கொள்ளக்கூடாது, ஆழ தோண்டி புதைத்து விட வேண்டும். காகம் பறந்து கொண்டிருக்கிற காகம் பறவை காய்ச்சலினால் இறந்து போயிருக்கிறது என்று தெரிய வந்தால் அப்படியே குப்பை கூடையில் போடாமல், குப்பை தொட்டியில் போடாமல் கொஞ்சம் அதை சிரத்தை எடுத்து ஆழ தோண்டி அதையும் புதைக்க வேண்டும். இந்த ரெண்டுத்தை தாண்டி கோழி இறைச்சி சாப்பிடுபவர்கள் யாரா இருந்தாலும் நான் உள்பட நன்றாக வேக வைத்த ஃபுல் பாயில்டு சிக்கனை தான் சாப்பிடணும், ஆஃப் பாயில்டு சிக்கனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். உடனே இன்னைக்கு நான் 2-3 டிவியில் அந்த இது கார்டு பார்த்தேன். ஆஃப் பாயில் சாப்பிடக்கூடாதுன்னு அமைச்சர் சொன்னார்னு சொல்லி முட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அதில் சிக்கனை பாதி வெந்த சிக்கனை சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன். முழுமையாக வெந்த ஃபுல் பாயில்டு சிக்கன். ஒரு சிலர் எல்லாமே ஆஃப் பாயிலில் சாப்பிடுவாங்க. முட்டை ஆஃப் பாயில்னாவே வெறும் முட்டையாக கணக்கு வச்சுக்கின்னு அமைச்சர் ஆஃப் பாயிலில் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நாமக்கல்ல இருக்கிற முட்டை வியாபாரிகள் அமைச்சருக்கு கண்டனம், அது எப்படி முட்டையை சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லலான்னு வாங்க. இது தேவையற்ற ஒரு விவாதம். எனவே பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சொல்லும் வார்த்தைகளை அன்பு கூர்ந்து கவனித்து புரிந்து கொண்டு அது ஸ்லைட்லாம் போடணும். அவசரப்பட்டு உடனே போட்டு பார்த்தேன். நான் நிறைய இடத்துல ஆஃப் பாயில போட்டு அமைச்சர் மாசு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.